இன்றைய வேத வாசிப்பு 1 யோவான் 4 அதிகாரம் 10 முதல் 21 வரை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபொழுதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏன் என்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பினாலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்று இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி. அன்பான தேவன். ஒரு பேராசிரியர் வழக்கமாக தன் ஆன்லைன் வகுப்பு 2 விதமாக நிறைவு செய்வார். அவர் அடுத்த முறை சந்திப்போம் அல்லது ஒரு நல்ல வார இறுதியை அனுபவியுங்கள் என்று நிறைவு செய்வார். சில மாணவர்கள் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள், நன்றி என்று வாழ்த்துவார்கள். ஒரு நாள் ஒரு மாணவர் பதிலுக்கு நான் உம்மை நேசிக்கிறேன் என்றானாம். அவர் ஆச்சரியத்துடன் நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று பதில் அளித்தாராம். அவனோடு கூட படிக்கும் மாணவர்கள் அனைவரும் அடுத்த ஆன்லைன் வகுப்பு நிறைவு வரும் பொழுது அவ்வாறே சொல்வதற்கு தீர்மானித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அவர் பாடம் நடத்திய பின் ஒவ்வொரு மாணவர்களும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று வாழ்த்தினார்களாம். மாத கணக்காய் இந்த வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்தனராம். ஆசிரியர் இந்த நான் உம்மை நேசிக்கிறேன் சங்கிலி ஒரு பலமான பிணைப்பை அவருக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் இடையே உருவாக்கியதால் அவர் அந்த வகுப்பை தன்னுடைய குடும்பமாய் கருதுகிறார். 1 யோவான் 4:10-21 நாம் தேவனுடைய குடும்பமாய் இருப்பதால் அவரிடம் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல பல காரணங்கள் இருக்கின்றன. அவர் தம்முடைய குமாரனை நம் பாவத்திற்காக பலியாக கொடுத்தார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முள்ளே வாசம் பண்ண அனுமதித்து இருக்கிறார். அவருடைய அன்பு நம்பகமானது. நாம் ஆக்கினை தீர்ப்பை குறித்து ஒருபொழுதும் பயப்பட தேவையில்லை. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவரையும் மற்றவர்களையும் நேசிக்க உதவுகிறார். அடுத்த முறை தேவ ஜனத்தோடு கூடும் பொழுது நீங்கள் ஏன் தேவனை நேசிக்கிறீர்கள் என்ற காரணங்களை பகிர்வதற்கு நேரம் செலவழியுங்கள். நான் உம்மை நேசிக்கிறேன் என்ற சங்கிலியை தேவனுக்காய் உருவாக்கி தேவனை துதியுங்கள். தேவனோடு இன்னும் கிட்டி சேருங்கள்.